ஆதி பராசக்தி அருள் மீனாட்சி அம்மா அருள்வாயம்மா எந்த மலை போடும் மகளே வருவாயம்மா தித்திக்கும் தித்திக்கும்
எல்லாருக்கும் இறைவன் கொடுத்த 2 கரங்கள் நல்லா தானே இருக்கு. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. கேட்கல எனக்கு. பரவாயில்லையே, சொன்ன ஜதியெல்லாம் வாசிட்டீங்களே. வேணாம். நீங்க நினைப்பீங்க நாங்க முதலாளி காசு கொடுத்து பாக்குறோம், உங்களுக்கு எதுக்கு கை தட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்காக கைதட்ட வேணாம், உங்களுடைய உடல் நலத்திற்காக கைதட்டுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த கைதட்டும் பழக்கத்தின் மூலமாக எவ்வளவோ நன்மைகள் இருக்கு நம்மளுடைய மனித உடலுக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த பழக்க வழக்கத்திலெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல செயலை நமக்கு புகுத்தி தான் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை எல்லாரும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்றத உண்மையான விஷயம். இப்ப இந்த கைதட்டுவதன் மூலமாக மனம் என்பது மகிழ்ச்சி பெறுகிறதாம், மனம் என்பது அமைதி பெறுகிறதாம், மூளைக்கு ஓடக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே சீராக ஓடக்கூடிய தன்மை பெறுகிறதாம் இந்த கைதட்டுவதன் மூலமாக. அது மட்டும் கிடையாது, காய்ச்சல் சளி தலைவலி அப்படின்னா எல்லாருமே மருத்துவமனைக்கு போயிருப்போம் இல்லையா? முதல்ல இந்த காய்ச்சல் வரும்போது மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு அளவு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு தெர்மோமீட்டர் வச்சு சோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதிகப்படியான காய்ச்சல் இருந்தது அப்படின்னா முதல்ல என்ன பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க? ரத்த பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க. எதற்காக ரத்த பரிசோதனை எடுக்க சொல்றாங்க அப்படின்னு இத்தனை நாள் வரை யாராவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அப்ப மனித உடல்ல ஏதாவது கிருமிகள் இருந்தது அப்படின்னா அது முதல்ல கலக்கக்கூடியது ரத்தத்திலேயும் சிறுநீர்லையும் தான் முதல்ல கலக்குமா. அப்ப இந்த கைதட்டுவதன் மூலமாக மனித உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் ஏதாவது கிருமிகள் கலந்திருந்தால் அது கலந்து கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறக்கூடிய தன்மை இருக்கிறதாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? எவ்வளவு பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, சுகர் எத்தனை பேருக்கு இருக்கு? சுகர் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்ற அளவிற்கு ஆகியாச்சு. என்ன காரணம்? நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பழக்க வழக்கத்தில நடைமுறையில நம்ம மாத்திட்டோம். அதுதான் உண்மையான விஷயம். இப்ப சுகர் அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இந்த ரத்தத்துல இன்சுலின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குமா. அது நடுநிலையாக இல்லாமல் அதிகரிப்பதும் குறைவதும் தான் இந்த சர்க்கரை நோய்க்கான காரணமே. அப்ப இந்த கைதட்டுவதன் மூலமாக அழுத்தமாகப்பட்டது மனித உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்துல கொடுக்கப்பட்டு இந்த இன்சுலின் என்று சொல்லப்படக்கூடிய தன்மை அதிகரிக்காமலும் குறைவாகவும் நடுநிலையாக வைத்திருக்கக்கூடிய தன்மை பெறுகிறது இந்த கைதட்டுவதன் மூலமாக. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் திருவிழாவை அமைத்து அதுல கும்மி அடிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தார்கள். அருமையாக நம்ம ஊருக்குள்ள வந்ததுமே பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பரவாயில்ல, இன்னும் நடைமுறைகளை மாத்தாம இந்த ஊர் நல் வழியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. அதனால எனக்காக இல்லைனாலும் உங்களுடைய உடல் நலத்திற்காக மீண்டும் ஒரு முறை எல்லாரும் நல்ல கைதட்டுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. என்ன ஒரு சுயநலம் பாத்தீங்களா? கைதட்டுங்கன்னு சொன்னப்ப யாருமே கைதட்டல.
கைதட்டுவதற்காக இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் எவ்வளவு சத்தம் வருது பாருங்க. உலகமே சுயநலத்துல தானே ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? வணக்கம். தெய்வீகமான இந்த திருச்சபைக்கு ஸ்ரீ வள்ளி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் திண்டுக்கல் காயத்ரியின் அன்பும் பணிவும் கலந்த வணக்கம். அகிரமுதலைகளுக்கெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலகு என்ற பொழுதில் பிரித்து வங்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற தத்துவங்களை அறிந்து அதன்படியே நடந்து மாதா பிதா குரு தெய்வம் அவர்களின் அருளாசி பெற்று நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்காங்கே பசிமாம் தொல் உலகில் நல்லார் உலரில் ஒருவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற அவ்வையின் பொன் மொழியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், விழா கமிட்டியாளர்கள் மற்றும் அனைத்து நாடக கலா ரசிகர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கம். நமது நாடும் நாட்டு மக்களும் ஊரும் ஊர் மக்களும் 16 செல்வங்களாகிய புகழ், கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொன், நல்லூர், நுகர்ச்சி, அறிவு, அழகு, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என்று சொல்லப்படக்கூடிய 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக என் குலக்கடவுளாகப்பட்ட தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும். எனக்கு ஒரு சந்தேகம் தம்பி, எவ்வளவோ தெய்வங்கள் இருக்காங்க, எவ்வளவோ மொழிகள் இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, உருது இருக்கு, எவ்வளவோ மொழிகள் இருக்கும்போது இந்த தமிழ் மொழியை ஏன் முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுள்னு சொல்றோம்? தமிழ் கடவுள் ஏன் முருகப்பெருமான சொல்லணும்? காரணம் என்ன? முருகப்பெருமானுடைய அண்ணன் விநாயக பெருமான் இருக்கிறார், அவரை தமிழ் கடவுள்னு சொல்றோமா? கிடையாது. முருகப்பெருமானுடைய தந்தை சிவபெருமான் இருக்கிறார், அவரை தமிழ் கடவுள்னு சொல்றோமா? கிடையாது. அப்படியே ஒரு மொழிக்கு கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு இருக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாடகமே வச்சிருக்காங்க. நிச்சயமா தமிழ் மீது கொண்ட காதல் தத்தி மீதும் கொண்டதில்லை. நான் எத்தவம் செய்தேனோ தமிழனாக பிறப்பதற்கு அத்தவம் மீண்டும் மீண்டும் செய்வேன் தமிழனாகவே பிறப்பதற்கு. தமிழனாக பிறப்பது பெருமை, தமிழுக்காக இறப்பது அதைவிட பெருமை. பேச்சிலும் தமிழ், உயிர் மூச்சிலும் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வானகமும் வையகமும் வாழ்த்துகின்ற எனது மொழி. தமிழ் மீது கொண்ட காதலினால், தமிழ் மீது கொண்ட காதலினால் அவ்வைக்கு நெல்லிக்கனியை வழங்கியது எனது தாய்மொழியாகிய தமிழ் மொழி. நெற்றிக்கண் திறப்பினும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமை என்று கடவுளுடன் வாதாடி வென்றது நமது அன்னை மொழியாகிய தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி உலகில் உள்ள மொத்த மொழிகளின் எண்ணிக்கை 6809. அவற்றுள் 700க்கும் குறைவான மொழிகளுக்கு மட்டுமே பேச்சு வடிவமும் சொல் வடிவமும் உண்டு. இவற்றுக்கெல்லாம் மூல மொழிகளாய் விளங்கும் மொழிகளின் எண்ணிக்கை 6. அவற்றில் கிரேக்க மொழிக்கு பேச்சு வடிவம் கிடையாது, லத்தீன் மொழிக்கு பேச்சு வடிவம் கிடையாது, சமஸ்கிருத மொழிக்கு பேச்சு வடிவம் கிடையாது, சீன மொழிக்கு பேச்சு வடிவம் கிடையாது, இந்திய கிரேக்க மொழிகளுக்கு பேச்சு வடிவம் கிடையாது. இதற்கெல்லாம் தொன்மையாகவும் பழமையாகவும் நுண்மையாகவும் பசுமையாகவும் தாய்மையாகவும் விளங்குவது நமது அன்னை மொழியாகிய தமிழ் மொழி. அப்பா நம்ம ஊர்ல எத்தனை பேர் பாத்தீங்களா தமிழ் உணர்வு கொண்டவங்க? நிச்சயமா. ஏன்னா இந்த ஊர்ல தான் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கை தட்டாதவங்க எல்லாம் ஆங்கிலேயர்களா, வட மாநிலத்தவர்களா? ஏன்னா வட மாநிலத்தவர்கள் நிறைய பேர் வந்துட்டதுனால யாரு தமிழ் யாரு வடக்கேன்னு தெரியாம போயிருச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா செந்தமிழ் நாடு போதினிலே இன்ப தேன் வந்து பாகிது காதினிலே, செந்தமிழ் நாடு போதினிலே இன்ப தேன் வந்து பாகிது காதினிலே, ஒரு தந்தைக்கு நாடு பேச்சினிலே ஒரு அப்படின்னு பாரதியார் பாடினார். தமிழ் மொழியை கேட்கும்போது காதுல தேன் பாயிற அளவுக்கு இனிமையாக இருக்குமா. அந்த தமிழ் உணர்வு என்பது வர வேண்டும் அப்படின்னு பாரதியார் பாடினார். காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு அறிஞர், அவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு? செத்துக் கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியை பேசினார்கள், உயிர்ப்பித்தேன் அப்படிங்கிறார். அவருடைய தாய்மொழி எது? ஆங்கிலம். 26 எழுத்துக்கள் கொண்ட ஆங்கிலத்தை கேட்கும் போது சாகும் தருவாயில உயிர் வந்துச்சுன்னு ஒருத்தர் பெருமையா சொல்றாரு. அப்படின்னா 247 எழுத்துக்கள் கொண்ட தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா மலை தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி. நம்மளுடைய தமிழ் மொழியை கேட்கும்போது நமக்கெல்லாம் எவ்வளவு உணர்வு வர வேண்டும் இல்லையா? அது மட்டுமா, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்று சொல்லப்படக்கூடிய அவரும் ஒரு வெளி மாநிலத்தவர். அவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றினால் தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டு தமிழ் மொழிக்காக நிறைய புத்தகங்களை கொடுத்து போயிருக்கிறார். திருக்குறளை எழுதியது யார் ஐயா? திருவள்ளுவர். பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார்? ஜியு போப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வெளிநாட்டு அறிஞர். அவர் இறக்கும் போது என்ன தெரியுங்களா சொல்லிட்டு இருந்தாரு? நான் இறந்தேன் என்றால், நான் இறந்தேன் என்றால் என்னுடைய கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதுங்கள் இருந்தார். அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு உணர்வோடு இருக்கணும் இல்லையா? அதனால அந்த தமிழ் கடவுளை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் தெரியுமா?
அண்டத்தில் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் புத்தாளி மாதுளம்பு நிறைத்தாளி அங்கையில் பாசமும் வெள்ளும் கருமும் சேர்த்தாளி அந்த முக்கணியை தொழுவாருக்கு ஒரு திங்கிலை என்று அந்த அபிராமி பட்டர் போற்றுவது போன்று அந்த கற்பூரனாகி வணங்க வேண்டும். பரபரப்பாக பறந்து செல்வாரும் சுறுசுறுப்பாக தொடர்ந்து செல்வாரும் மதுவும் மங்கை என மங்கி நிற்பாரும் மாளிகை இழுப்பு மணல் துடிப்பாரும் மண்குடில் விளக்கில் வாழும் மனிதர்களும் ஐயா பசியன அலரும் மாற்றுத்திறனாளிகளும் வெயில் கருதாது வேலை செய்யும் விவசாயிகளும் இந்த பரந்த உலகின் பங்குதாரர்கள். அப்படிப்பட்ட இந்த பரந்த உலகின் பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய நம்மை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பங்காளிகள் தான். இந்த பங்காளிகள் அனைவரையுமே அந்த கற்பூர நாயகி காத்துள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? ஆயி மகமாய் கருமாரியம்மா தாயே உன்னை கனகவள்ளி ஆயி மகமாய் கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. நன்றி 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 மிக்க நன்றி. கைதட்டிய. ஏன்னா உயரத்தில் உயர்ந்தவர்கள் மனிதர்கள் கிடையாது, உள்ளத்தில் உயர்ந்தவர்கள் தான் மனிதர்கள் இல்லையா? அதனாலதான் எம்எஸ்பி அவர்களே ஒரு பாட்டு எழுதியிருப்பார். என்னதான் ஒரு கலைஞனுக்குள்ளாக இன்பம் துன்பம் துயரம் கவலை கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் சரி, மேடை ஏறிட்டாங்க அப்படின்னா கவலைகள் எல்லாம் மறந்து மக்களை மகிழ்விக்க வேண்டும், மக்களை சிந்திக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக மேடை ஏறக்கூடிய கலைஞர்கள் யாரு அப்படின்னா நாடக கலைஞர்கள் மட்டும்தான். அதனாலதான் எம்எஸ்பி அவர்கள் என்ன பாட்டு எழுதினாங்க? ஊருக்காக ஆடும் கலைஞர் கண்ணை மறப்பான், அவன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகளும் அழுவது ஏது, பறவையும் அலறியாது, போர்க்களமில் போது உழைப்பது காலையாது. மகளே மகளே காட்டுக்கு போய் வந்ததே கிடையாது கிடையாது, தலைக்கொரு தோல்வி கிடையாது 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 அப்படின்னு எம்எஸ்பி அவர்கள் அழகாக எழுதியிருப்பாங்க. வச்சிருக்க மாட்டீங்க, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளவு அறிவாளி மக்களை பார்க்கும்போது நிச்சயமா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. என்னது உண்மையா உங்களை சிரம் தாழ்த்தி உங்களை வணங்கி உங்களுடைய பாதம் தொட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா காலம் கலிகாலம் ஆகி போச்சு அப்படின்பதற்கு நிகராக எல்லா ஊர்லயும் பாருங்களேன், இந்த நாடக கலையை மறந்துட்டாங்க. எல்லாரும் ஆடலும் பாடல நிகழ்ச்சி அப்படி போயிட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எதை சொல்லி வச்சாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாம் மறந்துட்டோம். இப்ப ஆடலும் பாடல நிகழ்ச்சி பாருங்க ஐயா, அவங்களுடைய தொழில் நேரமும் ஒரு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தான். ஆனா அவங்க வாங்கக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரியுமாங்கய்யா? லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை லட்சக்கணக்கில் கொடுத்து பார்ப்பதற்கு அந்த நிகழ்ச்சியில என்ன இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. போன்ல பாக்குறேன் தம்பி, எனக்கு இந்த நிகழ்ச்சி பிடிக்கவே பிடிக்காது.
போன்ல யதார்த்தமா பாக்குறேன், பெண்ணும் கட்டி பிடிச்சி உருள்றாங்க, பெண்ணும் முத்தமிட்டுக்கிறாங்க, ஆனா அதுக்கு கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அப்ப எந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்றத நீங்க எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் பாடல் அழகாக சொன்னாங்க, காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, ஆம்பளைக்கு தெரியாம குழந்தை பிறக்குது, பொம்பளைங்க சேர்ந்து எங்க குடும்பம் நடத்துது, டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு செஞ்சாலும் நியாயம், நாடு எப்படி ஒய்யும் அட வீடு எப்படி ஒய்யும், இத பார்க்க பார்க்க மனிதன் கொண்ட பக்தி குறையுது, இத தீர்க்க வந்த சாமி கூட கரையுது, மகா கணபதி மகா கணபதி. அருமை அருமை, நன்றி நன்றி. இப்படியெல்லாம் மாறிட்டு வருது. பாட்டு கச்சேரி பாருங்க, உங்களுடைய தொழில் நேரமும் 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான். ஆனா அவங்க வாங்கக்கூடிய வருமானமும் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. ஆனா இந்த பாவப்பட்ட கலை இருக்கு அப்படின்னா என்ன கலை? இந்த நாடக கலை மட்டும்தான். பாவப்பட்ட ஜீவன்கள் யாரு தெரியுங்களா? வேற யாரும் கிடையாது, நாங்க தான். இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி எது அப்படின்னா இந்த நாடக கலை மட்டும்தான். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன கலை எது? இந்த நாடக கலை மட்டும்தான். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும்னு பாடக்கூடிய நிகழ்ச்சி எது ஐயா? நீங்களாம் உங்களுடைய வயதுக்கு எவ்வளவோ பார்த்திருப்பீங்க. இந்த நாடக கலையில மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, ஆயக்கலைகள் 64 இருக்கு. என்னென்ன? அக்கறை இலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதினோ, ஜோதிடம், தர்மசாஸ்திரம், யோகம், மந்திரம், சகுனம், சிற்பம், வைத்தியம், உருவசாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரப்பண்ணம், நாடகம், நிறுத்தம், சத்தபிரமம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அகித்திர பரிச்சை, கனக பரிச்சை, ரத பரிச்சை, அஸ்வ பரிச்சை, ரத்தின பரிச்சை, பூ பரிச்சை, சங்கிராம இலக்கணம், மயூத்தம், ஆகர்ஷணம், உச்சாரணம், வித்துவேசனம், மதனசாஸ்திரம், ரசவாதம், காந்தரவாதம், பைப்பளாவாதம், தாதுவாதம், கழுத்துக்கவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பிரயோக பிரவேசம், அதிர்ஷ்யம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னிஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், வாயுஸ்தம்பம், கண்ணஸ்தந்தம், கட்கஸ்தந்தம், அவத்தை பிரயோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஆயக்கலைகள் 64 இருக்கு. நன்றி நன்றி. இந்த ஆயக்கலைகள் 64மே சிறந்த கலை, முதன்மையான கலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நாடக கலை மட்டும்தான். தயவு செய்து நாடக கலையை மட்டும் வைங்க. நம்ம ஊர்ல நாடக கலைஞர்களை மதிங்க. ஏன் அப்படின்னா நமக்கு உணவு அளித்ததிலேயே தெரிந்தது நாடக கலையை எப்படி மதிக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறது இல்லையா? ஏன்னா ஒப்புடன் முகமளந்து உண்மை பேசி உப்புலா கூலிட்டாலும் உண்மதி அமிர்தமாகும், முப்பழமோடு பாலெண்ணம் முகம் கடத்தி இடுவாராகின் கப்பிய பசினோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்னு ஔவையார் சொன்ன வாக்குக்கு இணங்காக இந்த ஊர்ல தான் நிறைய நல்லவர்கள் வாழ்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிந்தது. நன்றி நன்றி நன்றி. யாரா இந்த பொண்ணு வந்ததுல இருந்து பாடுறாங்க பேசுறாங்க யாருனே தெரியலையே அப்படின்னு நம்மளை பார்த்து யாருமே கேள்வி கேட்கவே கூடாது. என் பெயர் வள்ளி, தந்தை பெயர் நம்பி, தாய் பெயர் நங்கை மோகினி. எனக்கு உடன் பிரவாத 7 சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஐயா ஒரு கவலை இல்லாத மனிதன் நம்ம எங்க இருக்கோம் இல்லையா? வயிற்றுக்கு உணவு இருந்தாலும் கவலை, இல்லைனாலும் கவலை. பேரும்புகள் வந்தாலும் கவலை, வரலைனாலும் கவலை. கூட 4 பேர் இருந்தாலும் கவலை, இல்லைனாலும் கவலை. இது மட்டுமா கவலை? கவிஞர் கண்ணதாசன் எத்தனை பேருக்கு தெரியும்? கவிஞர் கண்ணதாசனை தெரியாம இருப்போமாமா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். ஆனா அப்படிப்பட்ட கவிஞர் கண்ணதாசனுக்கு முறையாக வாழ்க்கையை வாழ தெரியல அப்படிங்கறத உண்மையான விஷயம். ஏன் தெரியுங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம கூட எல்லாம் ஒரு 4 பேர் இருப்பாங்க ஐயா, அறிவுரை சொல்றேன் அப்படின்ற பேர்ல. தயவு செய்து அவங்க பேச்ச மட்டும் கேட்கவே கேட்காதீங்க, வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நீங்க சிரிக்கிறதுலே தெரியுது நிறைய பேர் உங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க அப்படின்னு. தயவு செய்து கேட்கவே கேட்காதீங்க. கவிஞர் கண்ணதாசனோட ஒரு 4 பேர் இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கண்ணதாசா, நல்ல தத்துவ பாடல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற, இந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு படத்தை எடு, அது கோடி கணக்கில் ஓடும், நீ ஒரே நாள் ஓகோன்னு பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. கவிஞர் கண்ணதாசன்
கண்ணதாசன் அந்த இடத்துல சிந்திச்சிருக்கணும். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லி வைத்த பழமொழிக்கு இணங்க கவிஞர் கண்ணதாசன் சிந்திக்கல. உடனே என்ன பண்ணாரு? இருக்கக்கூடிய வீடு, பொண்ணு, பொருள், மனைவியுடைய நகைகள் எல்லாத்தையும் வித்து ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் என்ன தெரியுங்களா? கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்தார். அதோட மனுஷன் கவலையா போயிட்டார். அந்த கடன்ல இருந்து மனிதன் மீண்டு வரவே முடியல. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், ஆனா இறக்கும் போது கடனாளியாக இறந்தார். குடும்பத்துல ரொம்ப வறுமை. அப்ப மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க குடும்பத்துல ரொம்ப வறுமையா இருக்கு, நீங்க வாங்கி வச்ச கடனையே உழைச்சு நம்ம கட்ட முடியல, ஏதாவது பணம் இருந்தா உங்க அண்ணன் கிட்ட போய், கூட பிறந்த அண்ணன் கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப. கவிஞர் கண்ணதாசன் நம்பிக்கையோட போறார், எப்படி நம்ம அண்ணன் கிட்ட இருந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அங்க போகும்போது அவருக்கு கிடைத்ததோ பணம் கிடையாது. அவருக்கு கிடைத்தது என்ன? அசிங்கமும் அவமானம் மட்டுமே கிடைத்தது. அப்பதான் கோபம் வந்தது கவிஞர் கண்ணதாசனுக்கு. கூட பிறந்தவர்களுக்கு கூட ஒரு நட்பு, ஒரு அன்பு இல்லாம போயிருச்சு அப்படின்னு ரொம்ப கோபம். நமக்கெல்லாம் கோபம் வந்தா என்னங்க எடுப்போம்? கையில கத்தி, கடப்பாரை, மம்முட்டி, சுத்தியல், கையில என்ன கிடக்குதோ எடுப்போம் இல்லையா? ஆனா கவிஞர் கண்ணதாசனுக்கு கோபம் வரும் வேலைகள் எதை எடுத்தார் தெரியுங்களா? பேனாவை எடுத்தார். அப்போது கிடைத்ததுதான் இந்த பாடல்கள். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வது என்னடா, ஆசையாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே. காசேதான் கடவுளடா, இது கடவுளுக்கும் இது தெரியுமடா. காசேதான் கடவுளடா, இது கடவுளுக்கும் இது தெரியுமடா. கை கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே. கை கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே. தேடும் போது கிடைப்பதில்லை, நீ தேடும் போது வருவதில்லை. காசேதான் கடவுளடா, இது கடவுளுக்கும் இது தெரியுமடா. பணப்பந்தியிலே குணம் குப்பையிலே, பணப்பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை புரிந்து நடந்து கொள்ளாத மனிதனில்லை. பணப்பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு கவிஞர் கண்ணதாசனுக்கு அப்போது கோபம் வரும் வேளையில் கிடைத்த பணம் தான் இது. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கையில பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணத்தை எப்படி வாழ்க்கையில் பக்குவமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு பிறந்த 7 பிள்ளையுமே இப்படி ஆண் பிள்ளைகளா போயிருச்சு அப்படின்ற கவலை. உடனே என்ன பண்ணாங்க? வேட்டைக்கு செல்லக்கூடிய தருணத்துல வள்ளி கிழங்கு தோண்டின பள்ளத்துல என்னை கண்டெடுத்து வள்ளி என்ன நாம மட்டும் செல்லமாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார்கள். அதை கூறுவதற்காக அனைவருமே காத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே காத்துட்டு இருக்கட்டும். ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட பேசணும். பரவாயில்லையே, வந்த வள்ளியம்மா ஒரு 4 பாட்டை பாடிட்டு உள்ள போகாம ஏன் இப்படி மூச்சு வாங்க வாங்க ஏன் இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். நினைக்கல அப்படின்னா நீங்களாம் அறிவாளின்னு அர்த்தம். சில ஊர்ல எல்லாம் போனா ஏமா பேசுறீங்க, 2 பாட்டை பாடுங்க அப்படின்றாங்க. அதனால நிறைய ஆடல் அரசியெல்லாம் இப்ப ஸ்ரீபாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கஷ்டமே இல்லை இல்லையா? வர்றோம் 4 பாட்டை பாடிட்டு உள்ள போறோம், விடிஞ்சா சம்பளம், விடிஞ்சா கையில வருமானம். ஆனா நான் ஏன் இவ்வளவு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கான நேரம் என்பது நமக்குலாம் அமைவதே கிடையாது. எத்தனை பேர் காலையில் இருந்துச்சு செய்தித்தாள் படிக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். ஒரு ஆளு. உண்மையாக யாருமே கிடையாது. அப்ப எப்படி நம்ம எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது? செல்லுல தினந்தோறுமே பாக்குறீங்களா? அப்ப பாராட்டுறேன். ஆமா, செல்லுல எல்லாரும் தான் பாக்குறாங்க, ஆனா நல்லதை பாருங்க. ஏன்னா நல்லதை பார்க்க முடியல, நல்லதை கேட்க முடியல, நல்லதை பேச முடியல. நல்லதை பார்ப்பதற்கு நாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஊர்ல நல்ல நிறைந்த மனதோடு உட்காரக்கூடிய அளவிற்கு ஞானம் பெற்றவர்களா இருக்கீங்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? ஏன் அப்படின்னா, இந்த வள்ளி திருமண நாடகத்தை வைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ வகையான நாடகங்கள் இருக்கு. ஏன் மகமாயி, பாண்டிச்சாமி, முத்தாளம்மன், இப்படி எத்தனையோ வகையான நாடகம் இருக்கும்போது இந்த வள்ளி திருமண நாடகத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்களுக்கு தெரியாத 4 நல்ல விஷயத்தை தெரியப்படுத்தணும். புராண இதிகாசத்தின் மூலமாக அதுல என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை இப்படி வாழணும், இப்படி வாழ்ந்தா இப்படி ஆகும் அப்படின்ற பக்குவத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற விதத்தை உங்களுக்கு எல்லாம் எடுத்து கூற வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் மேடையேறி இருக்கக்கூடிய காரணமே அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கை என்றால் என்னங்கய்யா? இவ்வளவு பேர் இருக்கீங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு மேலதான் இருக்கும் இல்லையா? எல்லாருமே ஒரு காவாசி வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கைனே என்னன்னு தெரியாம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்றீங்களா? அதான் உண்மை. வாழ்க்கை என்றால் எதுவுமே இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை அறிந்து தன் உயிரும் சொந்தமில்லை என்பதை புரிந்து யாருக்கும் சொல்லாமல் ஒரு நாள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்வதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எவ்வளவோ போட்டி, எவ்வளவோ பொறாம. ஒரு மனுஷன் காலடி எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா எப்படியா ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறுது? போட்டி போடலாம், பொறாமப்படக்கூடாது அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா?
சரி, இதெல்லாம் நாரதர் வரும்போது பேசுறேன். ஏன்னா போட்டியும் போட வேண்டாம், பொறாமையும் படக்கூடாது. எதுக்கு? நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் இருப்பதை வைத்து வாழ்ந்தாலே மனம் என்பது மகிழ்ச்சி பெறும், ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்தவனை பார்த்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே பொறாம கூடயே வந்துடும். எதுக்கு போட்டி, எதுக்கு பொறாம இல்லையா? இந்த நீங்க எல்லாம் வாசிக்கக்கூடிய தோல் எந்த கருவினால் செய்யப்பட்டது? ஆட்டின் தோல், மாட்டின் தோல். ஆட்டினுடைய தோல், மாட்டினுடைய தோல். பாருங்களேன் ஐயா, எல்லாரும் நல்லா சிந்திக்கணும், இதை நல்லா கவனிங்க. ஒரு ஆடு மாடு இருந்தால் கூட அதனுடைய தோல் இசை கருவிகளாக பயன்படுது. ஆனா இந்த மனிதன் இருந்தா அப்படின்னா இந்த தோல் எதுக்காக பயன்படுமாங்க? எதுக்குமே பயன்படாத தோல் மனிதனுடைய தோல் இல்லையா? அது மட்டும் கிடையாது, நரிப்பல்லு, சிங்கப்பல்லு, யானையினுடைய தந்தம், இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு விலை கொடுத்தனாலும் வாங்கி கழுத்துல மாட்டிக்கணும்னு ஆசைப்படுறோம், வீட்டுல தோரணமா வாங்கி தொங்க விடணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ஒரு மனிதன் இறந்தான் அப்படின்னா நீண்ட காலமாக அழியாமல் இருக்கக்கூடிய பகுதி, மனிதனை எரிச்சாலும் சரி புதைத்தாலும் சரி இந்த பல்லு மட்டும் அழியவே அழியாது. தாய் தந்தையோட சொத்தெல்லாம் பயன்படுத்துறோமா? நரிப்பல்லு, சிங்கப்பல்லுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்குறோமா? யாராவது இது என்னுடைய தாயினுடைய பல்லு, தந்தையினுடைய பல்லுன்னு யாராவது எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்ப இந்த மனிதனுடைய பல்லுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. இப்ப யானையினுடைய முடி பார்த்துருக்கிறீங்களா? அதுல மோதிரம் செய்து போட்டா சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிரலாமா. அதனால இந்த யானையினுடைய முடிக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மனிதனுடைய முடிக்கு ஏதாவது மகிமை இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரு பாதையில ஆடு மாடு நடந்தது அப்படின்னா ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது அது அழகான ஒத்தையடி பாதையாயிரும். அதே பாதையில மனிதன் நடந்தா அப்படின்னா அந்த பாதையில புல்லு பூண்டு கூட முளைக்காது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இனம் தான் நம்மளுடைய மனித இனம். ஒரு மாட்டினுடைய நிழல்ல நம்ம நின்றன, ஆனா நம்முடைய நிழலாகப்பட்டது நமக்கு பயன்படாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இப்படி எவ்வளவோ விஷயத்தை உங்களிடம் பேச காத்திருந்தாலும் ஆசை இல்லாத மனிதன் எங்கேயுமே இருக்க முடியாது. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு எங்கேயுமே இருக்க முடியாது. காதல் என்றால் என்ன? காய் என்றால் காத்திருப்பு, தாய் என்றால் தவித்திருப்பு, இல் என்றால் இல்லறத்தில் ஈடுபடுதல். மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, தெய்வீகமானது, உணர்வு பூர்வமானது, பகுத்தறிவானது. ஆனா இந்த காலத்துல எல்லாம் காதல் எப்படி தெரியுமா தம்பி வருது? 100ல போயிட்டா உடனே காதல் வந்துருது. வண்டி எடுத்துட்டு 100ல போயிட்டா அச்சா என்ன மனுஷன் எப்படி வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு காதல் வந்துருது. ஆனா அதுக்கப்புறம் அவன் 108ல போறது அவங்க பார்க்க போறது கிடையாது, வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. இப்ப இந்த முடிக்கு கலர் கலரா டை அடிச்சுட்டா உடனே காதல் வந்துருது. ஆனா காதல் என்பது எப்படி தெரியுங்களா இருக்கணும்? ஒருவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஒருவர் காரணமாக இருக்கணும். கைப்பிடித்த கரத்தை எப்போதுமே விடக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தியாகவும் ஒருத்திக்கு ஒருவனாகவும் வாழ்வது நம்மளுடைய தமிழ் பண்பாடு, தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம். அதை மாறாமல் யார் ஒருவரை வாழ்க்கையினுடைய எல்லை வரை கொண்டு போகிறதோ அதுதான் உண்மையான காதல். சரிங்களா? அப்படிப்பட்ட காதலுக்குரிய காதலன் எங்க இருக்காரு அப்படின்னா என் பக்கத்திலேயே தான் இருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? என் பக்கத்திலேயே தான் இருக்காரு என் காதலன். தமிழ் பேசக்கூடிய அனைவருடைய உள்ளத்திலுமே என்னுடைய காதலன் குடிக்கொண்டு இருக்கிறார் இல்லையா? அப்ப இருப்பதில் தவறு கிடையாது. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா. ஆனா ஏன் வெற்றிக்கு பின்னாடி யாரு இருக்கா? இன்னும் இவர் மாறவே மாட்டாரு, தினமும் இவரே வராரு. மாறக்கூடிய ஆளா அவரு? சரி இருக்கட்டும். நீதானே இது உதயமாக வருதோ உனது ராக விளைய இது அடிமையான மனதோ நீதானே நாளோறும் நான் பாட காரணம் நீ நெஞ்சோடு நின்றாட தோரணம்.
தோரணம் கைதட்டிய அந்த 5 நல்ல உள்ளத்திற்கு மட்டும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆர்வி பிரதர்ஸ் SS வெல்டிங் ஒர்க்ஸ், கும்மங்குளம் குமார் மேஸ்திரி ஐயப்பன் பாடல் முருகன் பாடல் பாட சொல்லி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக, ஏன்னா நான் ஒருத்தரே வந்து பாடிட்டு பேசிட்டு இருந்தேன்னா, ஒரு மனிதனுடைய கவனிக்கக்கூடிய திறன் என்பது 40 நிமிடம் தான் இருக்குமா. அதற்கப்புறம் என்னதான் நம்ம உட்கார்ந்து அருமையா பாடினாலும் அருமையா பேசினாலும் கவனம் என்பது மனிதனுக்குள்ளாக இருக்காதான். அதனால நான் வந்து எப்படி 1 மணி நேரம் ஆயிடுச்சா தம்பி, அதனால அடுத்த கலைஞர்களை நீங்களா பார்க்கணும். இடம் கிடைக்கும் போது நிச்சயமா பாடுறேன், பேசுறேன். எனக்கு அன்பளிப்பு அளித்து என்னை பெருமைப்படுத்தி அந்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி. ஏன் அப்படின்னா, நான் காலையில வாங்கக்கூடிய வருமானத்தை விட பெரிதாக மதிக்கக்கூடிய பணம் இருக்கு அப்படின்னா நான் வாங்கக்கூடிய அன்பளிப்பு தான். அது 10 ரூபாயாக இருந்தாலும் எனக்கு அது மிகப்பெரிய பணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நன்றி நன்றி. ஐயா, வீட்டுக்கு வீடு வேப்ப மரம் இருக்கு. எல்லாரும் வேப்ப மரத்தை பார்த்துருப்பீங்க. வேப்ப இலை எங்கேயாவது இனிக்குமா? என்ன கசப்பு, என்ன தன்மை இருக்கும்? கசப்பு தன்மையா இருக்கும். ஆனா ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய வேப்ப மரம் முழுவதுமே இனிக்குது. எந்த கோயில்ல அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்க. விளக்கு எரியணும் அப்படின்னா என்ன ஊத்தணும்? அட என்னங்க ஊத்தணும்? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? விளக்கு எரியணும்னா என்னென்ன ஊத்தணும்? அதே என்னதான் ஊத்தணும்? நீ இருப்பா. விளக்கெண்ணையா? யார விளக்கெண்ணெய்? நீங்க எந்த எண்ணெய் ஊற்றினாலும் விளக்கு எரியும், அது தேவையில்ல. முதல்ல எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் ஊற்றணும் இல்லையா? 2 சொல்லியா 3 சொல்லியா? 2 சொல்லியா 3 சொல்லியா? பரவாயில்ல. ஆனா ஒரு கோவில்ல இன்றளவும் தண்ணீரை ஊற்றினால் விளக்கு எரியுது. அது எந்த கோயில்ல அப்படிங்கிறது வரும்போது சொல்றேன். இப்ப விநாயகர் கோயிலுக்கு எல்லாருமே போயிருப்போம். வினை தீர்ப்பான் விநாயகன் எல்லாருக்குமே தெரியும். எந்த உருவம் கொண்டு நம்ம பார்க்கிறோம் விநாயகர் பெருமான? யானையினுடைய தலை கொண்டு பார்க்கிறோம். ஆனா ஒரு கோயில்ல மட்டும் மனித முகம் கொண்ட கோயில் இருக்கு. அது எங்க? மனிதர்கள்லாம் சேர்ந்து தானே கோயில் கட்டுவோம். ஆனா பேய்கள் சேர்ந்து கோவில் கட்டியதுண்டா? பேய் சேர்ந்து கோயில் கட்டியதுண்டா? ஒரே இரவுல இப்போ ஒரு கோவில் கட்டணும்னா குறைந்தது எத்தனை ஆண்டுகள் ஆகும்? பார்த்து பார்த்து கட்டுவோம் இல்லையா? எத்தனை ஆண்டு ஆகும்? ஒரு ஆண்டு 2 ஆண்டு, ஆண்டு கணக்கில் தான் ஆகும். ஆனா ஒரே இரவுக்குள்ள பேய்கள்லாம் சேர்ந்து கட்டிய ஒரு கோவில் இருக்கு. இன்றளவும் அது எந்த ஒரு பாதிப்புக்குமே உள்ளாகாமல் வெறும் கற்களை மட்டுமே வைத்து கட்டியிருக்கு. எந்த ஒரு மண்ணு சிமெண்ட் செங்கல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெறும் கல்லை மட்டுமே வைத்து ஒரு சிவன் ஆலயம் இருக்கு. அது எங்க அப்படிங்கிறது வரும்போது சொல்றேன். நன்றி நன்றி நன்றி.